இப்போ இருக்கிற இந்தியன் ஆட்டோமோட்டிவோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியுமா? நீங்க மிடில் கிளாஸா? இப்போ இவி வெஹிக்கிள் வாங்குற பிளான் இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ ஒரு புது கார் வாங்கலாம்னு சொன்னா கண்டிப்பா அவங்க இந்தியன் பிராண்டை சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. 2018க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா அண்ட் மஹேந்திரா அந்த தடவேலியை தூக்கி எறிஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இது இந்தியாவில் மற்ற ஆட்டோமேக்கர்ஸ்க்கும் இந்தியன் ஆட்டோமேக்கர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷனே பில்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். எந்த மாதிரி ஹெல்த்தி காம்படிஷன்னா, இப்போ வேர்ல்டு சேல்ஸில் நம்ம தான் 3rd பிளேஸில் இருக்கோம் அண்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் நம்ம தான் 4th பிளேஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி நம்ம டோட்டல் இந்தியா ஜிடிபிக்கு 7.1% கான்ட்ரிபியூட் பண்ணுது, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி $309 billion. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த்தி காம்படிஷன் நம்ம உருவாக்கி இருக்கோம். இப்போ இருக்கிற ஒரே தடை என்னன்னா, நம்ம கிட்ட சிலிக்கான் அண்ட் லித்தியம் பேஸ்டு காம்பவுண்ட்ஸ் ரொம்ப குறைவாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதனால நம்ம மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதனாலே நம்ம கவர்மெண்ட் இம்போர்ட் டேக்ஸ் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இருந்துமே நம்ம இன்னும் டாப் 10ல தான் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர் எய்ம் ஆஃப் இந்தியா என்னவா இருக்க போகுதுன்னா, குளோபல் லெவலில் இவியில் நம்ம தான் ஒரு ஹப்பாக இருக்க போகிறோம். இதுதான் இந்தியாவோட ஏம். இப்போ நடக்கிற இந்த ஆட்டோமோட்டிவ் ரெவல்யூஷனால பேஸ் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் எவ்வளோ எலக்ட்ரானிக் ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் யோசிச்சு கூட பார்க்காத இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்தியாவோட மிடில் கிளாஸ் எக்கானமி. நான் சொல்கிற மிடில் கிளாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஃபேமிலி இன்கம் 15 lakhs இருக்கிறவங்க, மாதத்துக்கு 15 lakhs வாங்குறவங்க கிடையாது. ஒரு ஃபேமிலி ஒரு 15 lakhs per annum வாங்கினாலே வெல்கம் டு டேக்ஸ் லேப். ஒரு லாஸ்ட் 10 years பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் கமாடிட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மாறாத ஒரே விஷயம் ஒரு ஃப்ரெஷரோட சேலரி. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐடியில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது இருக்கிற சேலரியும் இப்போ ஐடியில் ஒரு ஏசியாக ஜாயின் பண்ணுறோட சேலரியும் சேம் தான். அன்னைக்கு 3.8 to 4.2 lakhsக்குள்ளனா இன்னைக்கும் அதே 3.8 to 4.2 lakhsக்குள்ள தான். இதில் 70 hours ஒர்க் வீக் வேறு. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் அப்போ இருக்கிற டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜி சேமா? ரொம்ப மாறிடுச்சுல. கரெக்ட் ப்ரோ, பட் அவன் ஃப்ரெஷர் தானே. அப்படியே அவன் ஃப்ரெஷர்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் அவன் காலேஜ் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டை பழசாக இருக்கும். ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அங்கே தவறிடுது. ஸோ காலேஜ்லேருந்து கரெக்ஷன் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம குழந்தைங்க ஏதாச்சும் ரியாலிட்டி ஷோவில் போய் ஏதாவது ஃப்ளாட் ப்ரைஸாக வாங்கினாங்கன்னா அவங்களால உடனே எல்லாம் வாங்க முடியாது. அப்படி அந்த ரியாலிட்டி ஷோவில் ஜெயிச்சு ஃப்ளாட் வாங்க போகிற நபர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், அவங்களால எவ்வளோ சீக்கிரம் அந்த ஃப்ளாட்டை ஓன் பண்ண முடியுது. அது இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டில் போய் யாராச்சும் 25 crores லாட்ரி அடிச்சான்னு வைங்களேன், அவங்களால 25 crores அப்படியே எடுக்க முடியாது. புரோக்கர் கமிஷன் அண்ட் டேக்ஸ் போக வரும் 12 crores மட்டும்தான் அவன் பேங்க்கில் போய் சேரும். ஸோ இப்படி இருக்குது நம்ம கரண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். இதை பற்றி இன்னும் நிறைய பேச எனக்கு ஆசை தான். பட் இதை பற்றி டீட்டெயிலாக மிஸ்டர் பிரதீப் குமார் அவரோட சேனலில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்னடா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோமோட்டிவ் பற்றி பேசிகிட்டு இருந்த, இப்போ எக்கனாமி பற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் மேனோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கார் தான். ஆனால் இப்போ லான்ச் ஆகிற கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல்லேருந்து டாப் மாடல் வரைக்கும் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக தான் வருது. இதனாலேயே அடிஷ்னல் ECU, சென்சார், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் அடிஷ்னலாக வரனாலே நம்ம பேஸ் ப்ரைஸ் எப்படியோ அதிகமாக தான் போகுது. ஏன்னா நம்மக்கிட்ட சிலிக்கான் அண்ட் லித்தியம் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் ரொம்ப கம்மி. இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 8 lakhs ஷோரூம் ப்ரைஸ்க்கு ஒரு கார் வாங்கலான்னு போனீங்கன்னா ரோட் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், GSTன்னு எப்படியோ 9.5 lakhs கிட்ட ஆகிடும். இதில் நீங்கள் EMI ஆப்ஷன் போனீங்கன்னா 7.1%லேருந்து 12% வரைக்கும். இப்போ ரீசெண்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கார் மேக்கர்ஸும் அவங்க பேஸ் ப்ரைஸை 2% to 4% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க டியூ டு இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்புட் காஸ்ட். இதில் பெட்ரோல் ப்ரைஸும் கூடுது, அதோட டென்சிட்டியும் கம்மி பண்ணுறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். சரி, இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம EV வெஹிக்கிள் எடுக்கலாம். ஏன்னா அது கரண்டில் ஓடுது, அதிகமாக ரேஞ்ச் கிடைக்குது. அது இல்லாமல் செக்ஷன் 80 EEVயில் 1.5 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணலாம். இப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு EV வெஹிக்கிள் எடுக்காதீங்க. ஏன் இப்போதைக்கு EV வெஹிக்கிள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு 5 reasons சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவர் டெஸ்டிங். இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா என்னதான் OEM என்டூரன்ஸ் அண்ட் ரோட் டெஸ்ட் பண்ணால் கூட சில டைம்லைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அவங்க அந்த ப்ராடக்ட்டை சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் கூட பார்க்காம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய EVயில் ஃபால்ட்டு வந்துட்டே இருக்குது.
நீங்கள் ஒரு டெசர்ட் ரீஜியன் ஒரு ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா லைக் ஊட்டி கொடைக்கானல் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் ஸ்டால் ஆகி நிற்கிறது பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம கிட்ட அவ்வளோ சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் கிடையாது. இதனாலே நம்ம ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ஸோ இப்போதைக்கு மிடில் கிளாஸ் இவி வெஹிக்கிள் எடுக்காதீங்க. செகண்ட் ரீசன் ஆஃப்டர் மார்க்கெட். ஒரு ஐசி இன்ஜின் ஒரு கன்வென்ஷனல் இன்ஜினோட பார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஈஸியாக கிடச்சிரும். பட் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ எவால்வ் ஆகிற ஸ்டேஜ்னால நம்மக்கிட்ட ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கும், இல்லை வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம வெஹிக்கிளை கொஞ்சம் ஸ்டால் பண்ணி தான் வைக்க வேண்டியதாக இருக்கும். எமர்ஜென்சினா கூட யூஸ் பண்ண முடியாது. தேர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டேஷன்ஸ். இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு பேட்டரி ஸ்டேஷன்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். அப்படி பேட்டரி ஸ்டேஷன்ஸ் வச்சா கூட சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் 10 hours to 20 hours வரைக்கும் இருக்கும் ஃபார் ஃபுல் சார்ஜ். அது இல்லாமல் பேட்டரி ஸ்வாப்பிங் மெக்கானிசமும் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் ரீசேல் வேல்யூ. இப்போ எமர்ஜென்சிக்கு உங்கள் இவி வெஹிக்கிளை சீக்கிரமாக யாருக்கிட்டே அது விற்கணும்னு நீங்கள் பார்த்தா கூட மேலே சொன்ன 3 ரீசன்ஸ்னால அவ்வளோ சீக்கிரம் பையர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ புவர் ரீசேல் வேல்யூ கொஞ்சம் மேஜர் டாக்காகவே இருக்கு. ஃபிஃப்த் மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட் ஆன் பிஎம்எஸ். மேஜர் இந்தியன் பையர்ஸோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. ஸோ இதனால பல இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏவிஇ மெத்தடில் பிஎம்எஸ்ல நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. பிஎம்எஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பிஎம்எஸ் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளில் பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பேட்டரி வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகலான்னு ஒரு டேட்டாவும் இந்த பிஎம்எஸ் தான் கலெக்ட் பண்ணும். அது இல்லாமல் ஓவர் சார்ஜ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பிஎம்எஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெஹிக்கிள் பேட்டரியோட தெர்மல் கோஎஃபிஷியன்ட்டை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த பிஎம்எஸ் தான். இப்போ பிஎம்எஸ்ல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண பார்த்தோம்னா ஒரு 10 lakhs இருக்கிற வண்டி கண்டிப்பாக ஷூட் அப் ஆகி ஒரு 13 lakhs வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிஎம்எஸ்ல விஏவிஇ அண்ட் லோக்கலைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மின்னே சொல்லலாம். ஸோ இனி வர ரிலீஸில் தான் இந்த இவியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் மேஜர் 5 ரீசன்ஸ் நான் ஏன் ஒரு மிடில் கிளாஸை இப்போதைக்கு இவி வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். அது மாதிரி டைம்ஸோட ரீசன்ட் சர்வே என்ன சொல்லியிருக்குன்னா 88% ஆஃப் இவி ஓனர்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தர் இவி வெஹிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் மறுபடியும் ஐசி இன்ஜினுக்கே சுவிச் ஆன் ஆகிறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஎம்எஸ் ஆகட்டும், டெஸ்ட் ப்ரொசீஜர் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், இல்லை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் தேவைப்படுதுன்னே சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் வெரி ஃபாஸ்ட்டாக அதை நான் அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இனி மிக விரைவில் நீங்கள் இவி மேலே டிபெண்ட் ஆகலாம். பட் இப்போதைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு இவி காசு மேலே மிடில் கிளாஸ் கான்சன்ட்ரேஷன் போக வேணாங்கிறது என்னோட சஜஷன். இவி பைக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, பட் இவி காசு இப்போதைக்கு வேணாம். ஸோ என்ன பிரதர் இப்போ நீங்கள் பேசுகிற பார்த்தீங்கன்னா நாங்கள் மிடில் கிளாஸ் இப்போ காரே வாங்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. இதுக்காக நான் கொடுக்க போகிற 2 சொல்யூஷன் தான். ஒன்று, நெக்ஸ்ட் 5 years உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் வந்துட்டு ஸ்டேபிளைஸாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஸ்டேபிளைஸாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு புது கார் வாங்கலாம். ஆர்எல்ஸ் செகண்ட் ஹேண்ட் கார் தான் இப்போ இருக்கிற பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ என்னோட ஃபினான்ஷியல் அண்ட் ஆட்டோமோட்டிவ் அட்வைஸ் இதுதான் உங்களுக்கு. இப்போதைக்கு ஆடம்பரத்துக்காக எந்த காரும் எடுக்காதீங்க. கீப் இன் மைண்ட், கார் எப்போவுமே ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட் தான். ஸோ நம்ம டைம் எடுத்து கூட நல்ல குவாலிட்டி ஒரு கார் வாங்கிக்கலாம். ஸோ இனி அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமோட்டிவ் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ ஒரு அவேர்னஸ் வழியாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஆட்டோமேன், ஆல் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் automotives. Thank you. My point is we have to focus on the quality of work, not on the quantity of work. So it's not about 40 hours, it's not about 70 hours, it's not about 90 hours. What output are you doing even if it's 10 hours? You can change the world in 10 hours.